நமஸ்தே, நான் டாக்டர் பாலா திரிபுரசுந்தரி ஃப்ரம் அமிர்தா ஆயுர்வேதா கிளினிக். இது வரைக்கும் தினச்சரியால் ஆகாரத்தில் அம்ல ரசம், புளிப்பு சுவை பற்றி வரைக்கும் பார்த்தாச்சு. ஆஸ்யம் ஆஸ்ராவயத்தி அப்படிங்கிறது புளிப்பு சுவை. நினச்சாலே நாக்கில் எச்ச ஊறுறது தான் புளிப்பு சுவையின் தன்மை. அதே மாதிரி நார்த்தங்காய், உப்பு போட்ட நார்த்தங்காய் அப்படின்னாலே நாக்கில் எச்ச ஊறும். அந்த அளவுக்கு லவணமும், அதாவது உப்பின் தன்மையும் அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டுமே டேஸ்ட் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லவணம், உப்பும் பார்த்தோன்னாக்க மற்ற சுவைகளை நல்லிஃபை பண்ணிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற சுவைகள் அமுங்கிடும். உப்பின் சுவை மட்டும்தான் பிரதானமாக தெரியும். அதனால தான் எல்லா சாப்பாட்டில் மொத்தமும் உப்பு துளி ஜாஸ்தியாக போனாலும் உப்பு சுவை மட்டும்தான் தெரியும், பாக்கி எதுவுமே தெரியாது. ஸோ உப்பின் தன்மையானது அந்த அளவுக்கு பிரதானமாக இருக்கும். அந்த உப்பு நல்ல ஷார்ப்பாக இருக்கும். விகாஷினா நல்ல ஷார்ப் அண்ட் கிளியர், தீக்ஷ்ணம். விகாஷினாக்க கிளியர் பண்ணி கொடுக்கும். எல்லா சேனல்ஸையும் அதுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் சேனல்ஸை நல்லா கிளியர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கஃபம் குறைஞ்சிடும். கஃபம் குறைஞ்சி நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், சேனல்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் தான் உப்பின் தன்மை. அட் த சேம் டைம் நல்லா சுவையை கொடுக்கக்கூடியது. உப்பிட்டவரை உள்ளளவுன்னு நினை அப்படிங்கிறது. என்னன்னாக்க உப்பு நிறையா போட்டோன்னா டெஃபினட்டாக அவங்கள மறக்கவே மாட்டோம். பிகாஸ் அதோட உப்பின் தன்மையானது அத்தனை சாப்பிடவும் முடியாது. ஜாஸ்தியாக போச்சுன்னாக்க சாப்பிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு அதோட தன்மையானது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுலேருந்தே. உப்பில் பல வகையான உப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உப்புலாம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும். உப்பும் அதே மாதிரி தான் ரத்தத்தை கேடுபடுத்திடும். அட் த சேம் டைம் பித்தத்தை ஜாஸ்தி பண்ணும். ரத்தமான உண்டான வியாதிகள், அரிப்பு, எக்ஸிமா, தலையில் அந்த புழு வெட்டுன்னு சொல்கிற அலோபேஷியா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். தென் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரத்துக்கு, முட்டி வலி வரத்துக்கு முக்கியமான காரணம் உப்பும் புளிப்பும் தான். எஸ்பெஷலி சர்டன் கம்யூனிட்டிஸில் பார்த்தோம்னாக்க புளிப்பு சுவை ஜாஸ்தியாக சேர்த்துப்பாங்க. அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா உப்பு வேற போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சாப்பிடும் போது இந்த மாதிரி பித்த ரத்தமான உண்டான வியாதிகள் ஜாஸ்தி. அதுதான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். அதனால தான் முக்கியமாக ஏற்படுறது. ஸோ இதுதான் உப்பின் தன்மை. உப்பு இன்றைக்குமே அளவோடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா உப்பு வச்சு சாப்பிடவே கூடாது. அடுத்தது கட்டுரசம், உரப்பு, காரம், கார சுவை. கட்டுரசம், காரம்னாலே அப்படியே தீக்ஷ்ணம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் டேஸ்ட்டே. அந்தளவுக்கு தீக்ஷ்ணத்துவம் ஜாஸ்தி காரத்தில். அட் த சேம் டைம் வாயில் எல்லா போர்ஸையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நல்லா காரசாரமாக சாப்பிட்டா மூக்கு வாய் எல்லாத்துலேருந்தும் நமக்கு தனித்தனியாக, கண்ணுலேருந்துலாம் கூட தனித்தனியாக வரும். ஏன்னா இட் ஓப்பன்ஸ் ஆல் த சேனல்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டாலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எல்லாத்துலேருந்தும் வாட்டரிங் இருக்கும். ஸோ அதனால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கஃபத்தை குறைச்சிடும். அட் த சேம் டைம் அதுவும் அதே மாதிரி தான். ஆனால் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். செக்ரீஷன்ஸ், தென் கண்லேருந்து தண்ணிலாம் வரும். ஸோ பேசேஜை கிளியர் பண்ணி அரிப்பை நல்லா குறைச்சிடும். நல்ல தீக்ஷ்ணமான வீரியம் உண்டானது அது. ஸோ இதை நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதோட உஷ்ண வீரியத்தினால அது உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணும். உடம்புல எரிச்சல் உண்டாகும், அசிடிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும், வயிறு எரிச்சல், கை கால் எரிச்சல், வாயு ஜாஸ்தி ஆகும். அதனால் தாத்வாக்னேஸ்லாம் உடம்புல பலவிதமான எரிச்சல் உண்டான சிம்டம்ஸ்லாம் வரும். கண் எரிச்சல், அந்த மாதிரி பலவிதமான பாடியில் உள்ள அத்தனை பார்ட்ஸ்லேயுமே பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரும். அட் த சேம் டைம் வாயுனாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக வரும். ஸோ திடீர்னு தலை சுற்றல் வரலாம், திடீர்னு ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகலாம். இதெல்லாம் காரம் நிறையா சாப்பிட்டோம்னாக்க வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக கருதப்படுறது. ஸோ அதனால் சுவைகளையும் நம்ம அளவோடு பயன்படுத்திக்கிறதுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சுவைகளை பற்றி பார்க்கலாம். தென்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.